ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து நிலா கிட்ட பேசுறதுக்காக கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. ஏய் என்னடி, 4-5 ஆம்பளைங்க இருக்காங்க, அங்கே எப்படி நீ நடுவில் இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாரும் அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்றாங்க. எனக்கு இந்த வீட்டில் பிரச்சனையே இல்லைம்மா அப்படின்றாங்க. அப்போ பிரச்சனை இல்லைன்னா எதுக்குடி நீ டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும், நிலா வாமா நம்ம போயிடலாம், இதுக்கு முன்ன நீ இங்கே இருந்தனா நீ சோழனுடைய ஒய்ஃபு அப்படின்றதுனால இருந்த, இப்போ தான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லடா, அதனால வாடா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அதுக்கு நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அப்படிலாம் என்னால் உடனேயெல்லாம் வர முடியாது. ஏன்னா நான் இப்போ ஒரு வேலை பார்க்குறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புது ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன்ப்பா, அதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் நான். அதுவும் இல்லாமல் நான் வந்து சென்னையில் அடிக்கடி கிளைண்ட்டை மீட் பண்ணணும்ப்பா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஒரு காரணமாக வச்சு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுடைய அப்பா, அப்போனா நாங்களும் சென்னைக்கே வந்துடுறோம்மா உனக்காக, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோன்றாரு. உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நம்ம எப்படிங்க சென்னையில் வந்து தங்க முடியும் அப்படின்றாங்க. நீ கம்முன்னு இருத்தேன்னு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்காக அவங்க அப்பா சென்னைக்கே வந்துடுறேன், ஒரு வீடு பார்த்துட்றேன் இன்றைக்கே நான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொன்னதும் அது நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, பாரமாக இருக்குங்க. அவங்களுக்கு கல் எடுத்து வச்சா மாதிரி நெஞ்சில் ஒரே இடியாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்கள பேசி கன்வெர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க நிலா வீட்டுக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா சேரன் கிட்ட, நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம், போமா நிலா நீ போய் ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணுன்றாங்க. நிலா அழுதுகிட்டே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணவே இல்லை, அவங்க அழுகுறாங்க. யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் நிலாவை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. அதுக்கு நிலாவுடைய அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி நீ ஒய்ஃபுன்னு இருந்த, உன்னுடைய ஒய்ஃபுன்னு இருந்தது, இப்போ டைவர்ஸ் தான் ஆகிடுச்சில்ல, அவள் எப்படி 4-5 பேர் மத்தியில் இங்கே இருப்பா அப்படின்றாங்க. அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மானோ நிலா சொல்கிறாங்க. அப்புறம் நிலா அவங்க அப்பா சேரனை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க என் பொண்ணு உங்களை எல்லாரையும் உயர்வாக பேசினா, அதனால் வந்து இத்தனை ஒரு வருஷமாக என் பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாருங்க. கும்பிட்டு, எங்களுக்கு பசியாக இருக்குது, டீ காஃபி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சேரன் உள்ளே போயிட்டு இட்லி கொண்டு வந்து வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கும் கொடுக்குறாரு. நிலா அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாங்கங்க. ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி கொண்டு வராங்க. வெளியில் கொண்டு வந்ததும் பேக் எடுத்துகிட்டு வந்ததும், நிலா நீ போறியாப்பா அப்படின்னு சொல்லி நடேசன்லாம் கேட்குறாரு. உனக்கு சம்மதமாம்மா நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குன்னு. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நிலாவுக்கு ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லை. அவங்க அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிலாவுக்கும் சேரன் சாப்பாடு வச்சு தராரு. நிலாவும் சாப்பிட்றாங்க. சரி நிலா நாங்கள் காரில் இருக்கோம், நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காருக்கு போயிடுறாரு, அவங்க அப்பாவும் அம்மாவும். அப்போ நிலா உடனே வந்து அவங்கள பார்த்து, அண்ணே என்னால் எதுவுமே சொல்ல முடியலண்ணே, எப்படி டைவர்ஸ் ஆன விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீ சோழனுடைய ஒய்ஃபாக இருந்த, இப்போ தான் இல்லைல்ல, அதனால் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லைண்ணே அவங்கக்கிட்ட வாண்டான்னு சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க. உடனே பல்லவா நீ அழுவாதடா, நான் வருவேன்டா, அடிக்கடி இங்கே வருவேன்டா அப்படின்றாங்க. சோழன் வந்து நிலா நான் உங்ககிட்ட பேசணும் நிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்தியே, நீ என்னை இப்படி விட்டுட்டு போனால் என்ன நிலா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லைன்னு சோழன், அதனால் நான் உனக்கு 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன் தான், அது அப்படியே தான் இருக்குது, நான் உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நிலா. நிலாவும் சரிண்ணே நான் வரேண்ணே போயிட்டு வரேண்ணேன்னு போகிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, நீ உடனே போகிறது எங்களால் மனசு தாங்க முடியலப்பா, உன்னை விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா,
கஷ்டமாக இருக்கும்ப்பா ரொம்பன்றாங்க. இல்லைண்ணே நான் அடிக்கடி வரேன், சென்னையில் தானேண்ணே நான் இருக்கேன், அதனால் நான் போகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வழி தெரியலண்ணே அப்படின்ட்டு நிலா போகிறாங்க. சோழனும் வெளியே ஓடியாடுறாரு. எல்லாருமே சோகமாக இருக்கிறாங்கங்க. நிலா தாங்க அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி. ஒட்டுமொத்த சந்தோஷமே அவங்க தான். இவங்க 4 பேர் 5 பேருனுடைய சந்தோஷத்தை அள்ளிக்கிட்டு போகிறாங்கங்க அவங்க வெளியில். இவங்களுடைய கதை என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. பாய்.